நவீன அறிவியல் உலகில் மருத்துவத்துறையின் சிகிச்சைகள் மேம்பட்டிருக்கின்றன. உடலில் உள்ள பாகங்கள் ஏதேனும் பழுதானால் அதற்கு மாற்றாக செயற்கையாக செய்யப்படக்கூடிய உறுப்புகளை மனிதர்களுக்குள் பொருத்தி அவர்களை மருத்துவர்கள் வாழ வைத்து வருகின்றனர். செயற்கையாக சில விடயங்கள் அரங்கேறினாலும் இயற்கைக்கு ஈடில்லை என்பதை மெய்ப்பிக்கிறது தாய்ப்பால். தாய்ப்பாலின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை, உடல் உபாதைகளுடன் இருக்கக்கூடிய தாய்மார்களின் எண்ணிக்கை சமீபத்தில் உயர்ந்திருக்கிறது. வாழ்வியல் மாற்றங்களே இதற்கு அடிப்படை காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானமாக வழங்குவதன் வாயிலாக அவர்களின் பசியாற்றி உயிர் காக்கக்கூடிய நிலை என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. கோவை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் தாய்ப்பால் வங்கி செயல்பட்டு வருகின்றன. இதன் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, தாய்ப்பால் தானம் தருவது எப்படி, தாய்ப்பாலின் மகத்துவம் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இப்போ தாய்ப்பால் தேவை என்பது அதிகரிச்சுட்டா சொல்லப்படுது. என்ன சுச்சுவேஷன், எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் இங்கே நிறைய இளைஞர்கள் இருப்பீங்க. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்குது, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய பெற்றா தானாக பால் ஊறும், பாலை கொடுப்பாங்க, 6 மாதம் கழித்து சாப்பாடு கொடுத்துடலாம், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு எல்லா தாய் சேய்களுக்கும் நடப்பதே இல்லை. நம்ம மாவட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5000 குழந்தைங்களுக்கு மேல் குறை மாசமாக குறைப்பட்ட எடையோடு பிறக்கிறாங்க. அந்த மாதிரி அம்மாக்களுக்கும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அம்மா ஐசியூவில் இருக்கலாம், அம்மாவுக்கு வந்து எந்திக்க முடியாமல் இருக்கலாம், அம்மா ஒரு ஊரில் இருக்கலாம், குழந்தைய வந்து மேல் சிகிச்சைக்காக வேறு ஏதாவது ஊருக்கு கொண்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி எண்ணற்ற குழந்தைகள் NICU, அதாவது பச்சிளம் குழந்தைகள் ஐசியூவில் வைக்கப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு முதல் உணவு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது தாய்ப்பாலுக்கு நம்ம எங்கே போவது, அம்மா வேறு ஏதோ ஊரில் இருக்காங்க, அங்கேருந்து ஒவ்வொரு தடவையும் நம்மளால் கொண்டு வர முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாய்ப்பால் தான் ஒரு குழந்தைக்கு மிக உன்னதமானது. ஸோ அந்த தாய்ப்பால் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு, அதுவும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத குழந்தைங்களுக்கு உடனே தேவைப்படும் போது கொடுக்கறதுக்காக தான் தாய்ப்பால் வங்கிகள் செயல்படுது. அதாவது எங்கேயோ ஒரு அம்மா யோசிச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு நிறைய பால் இருக்கே வீணா போகுதேன்னு. எங்கேயோ ஒரு குழந்தை பால் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். அந்த அம்மா கிட்ட இருக்க பாலை இந்த குழந்தைங்க கிட்ட சேர்க்கறது தான் வந்து தாய்ப்பால் வங்கி. அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பாலை எடுத்து ஸ்டோர் பண்ணி எங்ககிட்ட சேஃபாக அனுப்புவாங்க தாய்ப்பால் வங்கிக்கிட்ட. தாய்ப்பால் வங்கியில் அந்த பாலை பரிசோதித்து பதப்படுத்தப்படுகிறது. எந்த நிமிஷம் 24 hours எப்போ எந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தேவைப்பட்டாலும் அந்த பதப்படுத்தப்பட்ட தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு வந்து திருப்பியும் வந்து வெப்பநிலைக்கு கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு தரப்படுகிறது. இதுதான் ஒரு தாய்ப்பால் வங்கியோட சேவையாக இருக்கும். தாய்ப்பால் வந்து யார் டொனேட் பண்ணலாம்? எந்த ஆரோக்கியமான அம்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசு இருந்தால் தாய்ப்பாலை டொனேட் பண்ணலாம். சில விஷயங்கள் மட்டும், உங்களுக்கு ஏதாவது ஹெவியாக மெடிசின்ஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு ஏதாவது நிறைய உடல் உபாதைகள் இருக்குது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, மார்லேயே உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனோட அறிகுறிகள் இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் தாய்ப்பால் தானம் செய்ய வேண்டாம். நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது பச்சிளம் குழந்தைகள், அதாவது 30 நாளைக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள், எடை கம்மியான குழந்தைகள். அவங்க இந்த நியூபார்ன் ஐசியூவில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நியூபார்ன் ஐசியூவில் அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு இந்த பால் வழங்கப்படுகிறது. தாய்ப்பாலை எப்படி தானம் செய்வது? அதாவது நீங்கள் வந்து ஒரு குழந்தை அழுதுட்டுருக்கு, உடனே ஓடி வந்து பால் கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ நம்மளுக்கு பிளட் பேங்க் இருக்கு இல்லையா, எங்கேயோ எப்போவோ நீங்கள் டொனேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளட்டை பரிசோதித்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த மூலையில் யாருக்கு பிளட்டு தேவைனாலும் அப்போ ரெடியாக அந்த பிளட்டை டெஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்போ பால் அதிகமாக இருக்கோ அப்போ நீங்கள் பால் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ராமகிருஷ்ணா மருத்துவத்தில் இருந்தும் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி ரோட்டரி கிளப்பில் இருந்தும் வந்து வாலண்டியர்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு அட்ரஸ் அனுப்பினோடனே அந்த பாலை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. எங்கள் தாய்ப்பால் வங்கிக்கு வந்த உடனே அந்த பாலை நாங்கள் உடனே பரிசோதித்து சூட்டபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எல்லாரும் கேட்பாங்க, இது ஃப்ரோசன் ஃபுட்டான்னு கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் லைக் பதப்படுத்த வச்சப்பட்ட பால் தான். ஆனால் பதப்படுத்தப்பட்டதுக்கப்புறமும் தாய்ப்பாலில் இருக்க ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் த நியூட்ரியன்ஸ் வந்து இந்த பாலில் உங்களுக்கு அப்படியே வந்து ப்ரிசர்வ் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனோகுளோபுலின்ஸ், எதிர்ப்பு சக்திக்கு உண்டானது, சத்து, புரோட்டீன், வைட்டமின், கால்சியம் எல்லாமே வந்து அந்த தாய்ப்பாலில் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கும்.
சில அந்த உயிரணுக்கள்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் வந்து பதப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் தாய்ப்பாலில் வந்து கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதோட லேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அம்மாவோட தாய்ப்பால் தான் பெஸ்ட்டு. ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில், ஏதோ ரீசனில் கிடைக்காத பட்சத்தில் பவுடர் பாலில் போகிறக்கோ இல்லை மாட்டுப்பாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ, இல்லை அந்த குழந்தைய வந்து பாலே கொடுக்காம குளுக்கோஸில் வச்சுட்டு இருக்க பதிலாக தான தாய்ப்பால் கொடுத்தா அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஏன் தாய்ப்பால் ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்னா, தாய்ப்பால் தான் வந்து ஜீரண சக்திக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. அண்ட் எதிர்ப்பு சக்திக்கு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தாய்ப்பால் தான் வந்து குழந்தைக்கு மிகச்சிறந்த உணவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, பசி ஆத்திரக்கான உணவாக மட்டும் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லும் அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்திக்கு உறுதுணையாக இருக்கிறது தாய்ப்பால் தான். அதனால் பாலூட்டும் தாய்மார்கள் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸஸாக இருக்க தாய்ப்பாலை, தன்னோட குழந்தைக்கு போக எக்ஸஸாக இருக்கிற தாய்ப்பாலை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கும்போது நிறைய பச்சிளம் குழந்தைகள் உயிர் காக்கப்படுறாங்க. வந்து சீரோலஜி ரிப்போர்ட் நம்ம வந்து பார்ப்போம், HIV இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாத தாய்மார்கள் வந்து தாராளமாக வந்து டொனேட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, தானம் பண்ணுறதுனால நிறையா பால் வந்து எடுக்கிறனால நம்மளுக்கு பால் கம்மியாயிருமோங்கிற வந்து எண்ணம் வேண்டாம். பால் கொடுக்க தான் ஊறும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தாய்ப்பால் தானம் கொடுத்தா இவ்வளோ பால் கொடுக்குறாங்களான்னு கண்ணு பற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா உயிர் காக்கிற விஷயம் இது. ஒரு குழந்தை 700 கிராம் இருக்குது, அம்மாவுக்கு தாய்ப்பால் இல்லை அப்படிங்கும்போது நம்ம கொடுத்து தானமாக கொடுத்த தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தை வந்து வெயிட் 2 கிலோ 2.5 கிலோ ஜாஸ்தியாகி வந்ததை நான் கண்ணார பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து ஒரு பேக்கெட் மில்க் எங்கே கிடைச்சாலும் சரி நம்ம போய் வந்து வாங்கி அதை வந்து முறையாக தாய்ப்பால் வாங்கி கொடுக்கணுங்கிற ஆர்வம் வந்து எனக்கு வந்துச்சுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.